Hello guys, welcome to Tokyo Vlogs and இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டோக்கியோட பர்த்டே ஜூலை 17th வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு நேற்று அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்துட்டு சவுகார்பேட்டை போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு பர்த்டே, பட் நாங்கள் வெட்டிங்க்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ டைம் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சவுகார்பேட் ஷாப்பிங் போயிட்டோம். நான் கூட நினச்சேன் இன்றைக்கி டே ஃபுல்லாக சவுகார்பேட்டில் அலைச்சல்லையே போயிடுமோ, இந்த இயர் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்துட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் லக்கிலி, அதாவது ஒரு பிளஸ்டு மூமெண்ட்டாக பர்த்டே அன்னைக்கு கிடைச்ச ஒரு குட்டி லக் போல் எல்லா வேலையுமே டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. சொல்ல போனால் ரொம்ப ஹாப்பியாகவே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டே வந்துட்டு எனக்கு பயங்கர ஹாப்பி தாங்க. அண்ட் இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு எப்படியே லக்காக வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னென்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சவுகார்பேட்டைக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்கோம். கொஞ்சம் லெஹங்காஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிக் பண்ணுற மாதிரி. ஸோ நாங்கள் ஸ்ரீ போத்திக் அண்ட் சென்னை போத்திக் இங்கே தான் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். நிறைய லெஹங்காஸ் கடைலாம் ஏறி இறங்கினோம். பட் பிடிச்சது ஸ்ரீ போத்திக்லேயும் இருக்கிற லெஹங்காஸும் சென்னை போத்திக்கில் இருக்கிற லெஹங்காஸும் பிடிச்சிருந்துச்சு. அது வந்துட்டு மின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த கோவில் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த 2 போத்திக்குமே வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ரீ போத்திக்கில் இருக்கிறதா வாங்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்துட்டு சென்னை போத்திக்கில் நாங்கள் பார்த்த லெஹங்காவோட ஸ்ரீ போத்திக்கில் நாங்கள் பார்த்த லெஹங்கா வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. பட் ஏன் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களோட அந்த ஒர்க்கு அண்ட் மெட்டீரியல் அண்ட் அந்த ஒரு எப்படி சொல்கிறது பஃப்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருந்துச்சு. சென்னை போத்திக்கில் நாங்கள் பார்த்தது ரொம்ப கிராண்ட், ஹெவி கிராண்டு. ஸ்ரீ போத்திக்கில் நாங்கள் பார்த்தது மீடியம் கிராண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எங்களுக்கு சென்னை போத்திக்கில் பார்த்த அந்த ட்ரெஸ் வந்துட்டு கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு. பட் எங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம இந்த ஒரு வெட்டிங்க்கு இந்த ஒரு ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸுக்கு, அதாவது எனக்கு இல்லை கல்யாண பொண்ணுக்கு இந்த ஒரு பட்ஜெட்டில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணது ஸ்ரீ போத்திக்கில் தான் இருந்துச்சு. சென்னை போத்திக்கில் எங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிடிச்சது என்னவோ சென்னை போத்திக்கில் இருக்கிற அந்த ஒரு ட்ரெஸ் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு மனசு ஆறுதலுக்காக ஸ்ரீ போத்திக்கும் போயிட்டு திருப்பி சென்னை போத்திக் போனோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour இருக்குங்க. 1.5 hour மேலே வந்துட்டு உட்காந்து பாகம் பண்ணி 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 ஃபைனலாக நாங்கள் எதிர்பார்த்த அதே ப்ரைஸ்க்கு அவங்க இறங்கி வந்துட்டாங்க. இது வரைக்கும் யாருக்குமே அந்த ப்ரைஸ்க்கு அவங்க இறங்கி வந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னது வந்துட்டு எல்லாருமே சும்மா சொல்லுவாங்க, ஆனால் இவங்க வந்துட்டு உண்மையாகவே அதை பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்த அந்த லெஹங்காவை நாங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் பார்க்கும்போது ஒருத்தவங்க எந்த ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றது நாங்கள் கண்ணால் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது நாங்கள் வந்துட்டு லைக் ஆனியன் கலர் அந்த மாதிரி, அப்புறம் வந்துட்டு பியோல் கலர் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டன் கலர் இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அதே மெட்டீரியல் வந்துட்டு ஒருத்தவங்க கோல்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் லைவாகவே பார்த்தோம். பார்த்துட்டும் எங்கள் தைரியம் ஆனால் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதுனால எங்களோட பட்ஜெட்டுக்கு நாங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த டே வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா லக்கி டே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி லக்கி டேவாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, அவங்க வந்துட்டு இறங்கி வந்து எங்களுக்கு அந்த ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போதே சொன்னாங்க, இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கம்மி பண்ணதே கிடையாது, இந்த அளவுக்கு நாங்கள் கம்மி பண்ணது கிடையாது, இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபீல் பிளஸ்ட் தாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன இந்த மாதிரி லக் நடக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுறோம். சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். மாரல் ஒன்று தாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நம்ம தான் இறங்கி அதுக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணணும். நான் வந்துட்டு எனக்கு அந்த லெஹங்கா பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா எனக்கு அந்த லெஹங்கா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் க்ரூமும் சரி ப்ரைடும் சரி பட்ஜெட்டுக்குள்ளே வர்றதுனால நம்ம அதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைடுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் இவ்வளோ ப்ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசித்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. பட் நான் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. இந்த லெஹங்கா பிடிச்சிருக்கு, பட் வந்துட்டு பட்ஜெட்குள்ளே வரல, அது எப்படியாச்சும் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு உட்காந்து அவங்கக்கிட்ட பேசி 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 ஃபைனலாக அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ
அப்படிதாங்க. ஸோ அந்த ஒரு லக்கி டே வந்துட்டு ஹாப்பியாக போச்சு. மிடில் கொஞ்சம் சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டோம். பட் அதுக்கப்புறமா என்ன நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா? ஸோ ஜுவல் செட் நம்ம பார்க்கணும், க்ரூம் செட் நம்ம பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த லெஹங்காக்கே இவ்வளோ பாடுபட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு க்ரூம்க்கு வந்துட்டு பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுவல் செட்டு இது எல்லாமே இருக்குது. எங்கே போயிட்டு வாங்கணும் அப்படின்றதே பயங்கர கன்ஃபியூஸாக இருந்துச்சு. சைட் பை சைட் நாங்கள் வந்துட்டு அந்த 2 டேஸ்லேயே இந்த ஜுவல் செட்டுக்கெலாம் போய் பார்த்தோம். ரேட்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஐயோ கடவுளே வேண்டவே வேண்டாம், வாங்கவே வேண்டாம் அந்த ஜுவல் செட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதாச்சும் வேறு ரெடி பண்ணிக்கலாம், நம்ம எப்படியும் வந்துட்டு கல்யாணத்துக்கு அவங்க ஜுவல் போடுவாங்களா அதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு சென்னை பொத்திக்கிட்ட நம்ம உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல் பேச ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு லெஹங்காவை பிடிக்கிறதுக்கு அப்படியே அந்த டைம்லேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்கக்கிட்டேயே நான் வந்துட்டு கேட்டேன், உங்களுக்கு அதாவது நாங்கள் நிறைய வந்துட்டு பார்கெயின் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்டேயே கேட்டுட்டோம். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு க்ரூம்க்கும் ட்ரெஸ் வந்துட்டு இன்னும் கிடைக்கல, உங்களுக்கு பெஸ்ட்டு கடை ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், அது இல்லாமல் எனக்கு இது மாதிரி ஜுவல் செட் வாங்கணும், ஸோ அதையுமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே கேட்டுட்டேன். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா சீட் பண்ண பார்த்துருக்கலாங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். ஆஹா நம்ம கம்மி பண்ணிட்டோம், இந்த காசை நம்ம இதில் பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்துட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசினதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு மனசாட்சின்ற ஒன்று வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு கடைக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நான் சீரியஸாகவே சொல்கிறேன், எங்களுக்கு அவங்க கம்மி பண்ணதுனால சொல்லலை, திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு மனசாட்சி உள்ள ஒரு வியாபாரி வந்துட்டு ஒரு சர்டன் டைமுக்கு நமக்காக இறங்கி வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அதாவது நம்ம கேட்ட ப்ரைஸ்க்கு நம்ம அந்த ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு மனசாட்சி இருக்கிற ஒரு வியாபாரிக்கு நடக்கிற ஒரு விஷயம். அது அன்றைக்கி எனக்கு நடந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே அதை பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, பட் எனக்கு பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ரிலேட்டிவ்ஸ்க்கு லெஹங்கா வாங்கினா சென்னை பொத்திக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. எனக்கு வந்தாங்கன்றதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அவங்க வந்துட்டு பார்வதி ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்வதி ஜுவல்லர்ஸோட பிக்சர்ஸ் தான். இதுவுமே வந்துட்டு அந்த மின் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. இவங்கக்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கங்க. இவங்களுமே வந்துட்டு எனக்கு ஆஃப் த ப்ரைஸ் தான் ஜுவல் செட் கொடுத்தாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், என்னால் வந்துட்டு காஸ்ட்லியே நான் வாங்க மாட்டேன், எனக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா எனக்கு வேண்டவே வேண்டாம். அது வாங்குகிற சுச்சுவேஷனில் நாங்கள் இல்லை, அதில் மணி வேஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷன்லேயே நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி டு பி ஃப்ராங்க் நான் சொல்லிட்டேன். அவங்க வந்துட்டு ரொம்ப நைஸ்ங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். அன்றைக்கி எனக்கு லக்கி டேவா இல்லை அவங்க உண்மையாகவே நைஸா அப்படின்றது தெரியல. பட் எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆஃப் த ப்ரைஸ்க்கு ரொம்ப அஃபோர்டபுளாகவே கிடச்சிச்சு. நான் அந்த திங்ஸ் வந்துட்டு ஜுவல் செட் எல்லாமே, இந்த ஜுவல் செட்டாக இருக்கட்டும், லெஹங்கா இருக்கட்டும், டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் அந்த கடைங்களையுமே வந்துட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வேணால் நான் உங்களுக்கு இப்போவே கூட அப்டேட் பண்ணிடுறேன் எண்ட் ஆஃப் த வீடியோவில். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாம். அவுட் சைட் சிட்டிஸ்க்கும் வந்துட்டு அவங்க டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த பார்வதி ஜுவல்லர்ஸில் வந்துட்டு கலெக்ஷன்ஸு சூப்பராக இருந்துச்சுங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். கோல்டு போடுற மாதிரியே நல்ல ஒரு லுக்கு இருந்துச்சு, யூனிக்கான டிசைன்ஸ், வெட்டிங் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருந்துச்சுங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த இமேஜில் செட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் இவங்களோட இந்த ஜுவல் செட்டெல்லாம் அதிகமாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் நம்பரும் போடுறேன், அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டோக்கியோ அப்படின்ற ஒரு பேர் சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, நாங்கள் தான் அமுச்சு வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு பண்ண மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுவாங்க, கேட்டால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது போதும்ல, ஒரு மனசாட்சி உள்ள ஒரு வியாபாரி நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கேட்கும்போது கம்மி பண்ணி கொடுக்கறது. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் பயப்படாமல் ஷாப்பிங் பண்ணலாம். சீரியஸாகவே நான் ஜுவல்ஸ் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்தேன். அது எவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு வந்துட்டு முடியும்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. அது இல்லாமல் க்ரூம் வந்துட்டு
அது இல்லாமல் க்ரூமுக்கு வந்துட்டு நான் தேடிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவுமே வந்துட்டு இவங்களே ரெஃபர் பண்ணாங்க. கடை வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் கேட்லாக்லாம் அனுப்பி நமக்கு வந்துட்டு ஆர்டர் ஓகே பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு நான் கல்யாணம் முடிச்சுட்டு நிறைய வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேணும்னா எனக்கு டோக்கியோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இல்லை கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அந்த கடைங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் சீரியஸாகவே சொல்கிறேங்க, நம்ம வந்துட்டு சவுக்கார்பேட்டை பர்ச்சேஸ்க்கு போனோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் பட்ஜெட்லாம் பார்த்து பயப்படாமல் நம்ம போகிறதுக்கு சென்னை போத்திக் அண்ட் திஸ் பார்வதி ஜுவல்லர்ஸ் அண்ட் அந்த குரூம் கடுப்பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க கூட்டிகிட்டு போனதுனால அப்படியே டேரெக்டாக வந்துட்டு தெரிஞ்சவங்க கடைக்கு போகிற மாதிரி போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு அவங்களே கேட்லாக் வாட்ஸ்அப்லாம் அனுப்ப சொல்லிட்டு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணால் இப்போ நான் போயிட்டு பேமெண்ட் பண்ணி அதாவது சைஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நான் போயிட்டு வாங்கிட்டு வர வேலை மட்டும்தான் எனக்கு இருக்குது. இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த டே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப லக்கியாகவும் போச்சுங்க. சீரியஸாகவே சூப்பர் இல்லை? அதனால் நீங்கள் வந்துட்டு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் பட் ரொம்ப அழகான ட்ரெஸ், ரொம்ப ப்ரிட்டியாக கிராண்டாக வந்துட்டு காஸ்ட்லியாக போடுற மாதிரியெல்லாம் வந்துட்டு லுக்கோடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அது ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அண்டு பெய்டு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடையாது இது. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு பர்சனலாகவே வந்துட்டு ரொம்ப அட்டாச் ஆச்சு. நான் ட்ரெஸ்ஸு வாங்குறதா இருக்கட்டும், வீட்டுக்கு காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், எது வாங்குறதா இருந்தாலும் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ கம்பேர் பண்ணி தான் வாங்குவேன். ஸோ அந்தளவுக்கு நான் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கினதில் எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சி போன ஒரு கடையாக இப்போ சவுக்கார்பேட்டில் அந்த 3 கடையுமே மாறிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இன்னும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் போடணும்னு ஆசை தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி டைம் இருக்கும்போதெல்லாம் போடுறேன். அதுக்காக ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.